Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஃபுட்டோட டெமோ தான். ஸோ இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் கிட் 32 பீசஸ் இருக்கும். 32 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்மளோட தையல் மிஷினோட ஃபுட் இருக்கும். ஜிக்ஸாக் மிஷின்ஸோட ஃபுட். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினது, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நான் இதை ஒரு ஃபுட் வந்து தனித்தனியாக டெமோ வீடியோ தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கொடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கேதரிங் ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஃபுட்டோட, இது இல்லாமல் வேறு ஏதாவது ரஃப்லர் ஃபுட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபுட்டோட டெமோ வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வீக்லி 1 or 2 வீடியோஸ் வந்து இந்த மாதிரி டெமோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேதரிங் ஃபுட்டோட டெமோ தான். எந்த மாதிரி ஜிக்ஸாக் மிஷினாக இருந்தாலும் சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஏற்கனவே நம்ம என்ன ஃபுட் ஆட் பண்ணியிருக்கோமோ, நம்ம யூஸ்வலாக வந்து ஜிக்ஸாக் ஃபுட் தான் ஆட் பண்ணியிருப்போம், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை ஏதாவது ஒரு தின் பார்ட் வச்சு, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஹெட் பார்ட்டையும் நீங்கள் வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டிக்டாக் பின்னால் கழட்டி எடுக்கிறேன். ஸோ அதையும் வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை கழட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கேதரிங் ஃபுட் ஆட் பண்ணணும். நிறைய ஃபுட் ஜஸ்ட் நம்ம ஜிக்ஸாக் ஃபுட் ஆட் பண்ணுற மாதிரியே ஆட் பண்ணிடலாம். பட் கேதரிங் ஃபுட் இன்னும் கொஞ்சம் ஃபுட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ ஏதாவது வச்சு அதை டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ சிம்பிளாக அது ரெண்டையும் கழட்டிட்டு இதை வச்சு மாட்ட வேண்டியதான். நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன சின்ன டிசைனர் ஸ்லீவ்ஸ் தைக்கிறதுக்கு, குழந்தைங்களோட ட்ரெஸ் தைக்கிறதுக்குலாம் நம்மளோட வேலையை பாதியாக குறைச்சிடும் இந்த கேதரிங் ஃபுட். ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மிஷின் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சில் தான் இருக்க போகுது, ஏழையே தான் வச்சுருக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் மேஜிக்கில் சொல்கிறேன், பட் நீங்கள் எதில் வச்சிங்கனாலுமே இது தான். த்ரெட் டென்ஷன் வந்து உங்களோட இதிலேயே இருக்கிறதுல ஹையஸ்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து 9 வைக்கிறேன். 7 to 9 வந்து கேதரிங் ஃபுட்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 9 வச்சுக்கிறேன். ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் தான், ஜிக்ஸாக் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் தான். ஸோ தையலோட வித் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 வைக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது, அவ்வளவுதான். நீங்கள் வந்து த்ரெட் டென்ஷன் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கனாலே கூட போதும். ஸோ அது வந்து 9க்கு வச்சுக்கிட்டீங்க. 7லேருந்து 9க்குள்ளே எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 inch கேப் கொடுத்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கேதர் ஆகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப, நான் எனக்கு ஒரு 3 டைப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி டைப்பில் பண்ணுறப்ப ரொம்ப லைட்டான கேதர்ஸ் வரும். இதை வந்து நீங்கள் அனார்கலி ட்ரெஸ்ஸஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு, ஸ்கர்ட்ஸ் பார்டரில் அட்டாச் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸஸோட குர்தாஸோட பார்டரில் அட்டாச் பண்ணுறதுக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ பேசிக் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், சிம்பிள் கேதர்ஸ் வரும் உங்களுக்கு இதில். இதை வந்து நம்ம நார்மலாக நம்மளோட ட்ரெஸ்ஸோட அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். இதே எனக்கு நெருக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 inch கிட்ட, 1/2 inch எப்பயும் வைக்கிறத விட ஒரு 3/4 inch கிட்ட நீங்கள் வந்து பின்னாடி கையை வச்சுக்கிட்டே ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா, அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமான கேதர்ஸாக வரும். இது வந்து நம்ம நைட்டியில் ஃப்ரில் வைக்கிறதுக்கு, இல்லை மேக்ஸி ட்ரெஸ்ஸஸில் ஃப்ரில் வைக்கிறதுக்கு, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நெக்லைனில் டிசைன் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சூட் ஆகும். எல்லாமே சேம் தான். பின்னாடி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்க போகிறீங்க. ஒரு 1/2 inch கேப்பில் தைக்காமல் ஒரு 3/4 inch கேப்பில் தைப்போம். ஸோ இவ்வளோ நெருக்கமாக வரும். நீங்கள் எந்த அளவு நெருக்கமாக உங்கள் கையை வச்சு பிடிக்கிறீங்களோ, பின்னாடி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக வரும். ஸோ இதை நம்ம நார்மலாக நம்மளோட ட்ரெஸ்ஸில் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அதுவாக விட்டிங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் பின்னாடி வச்சு ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்தளவு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் தனியாக வச்சு அட்டாச் பண்ண வேண்டாம். எனக்கு அதிலே வந்து அட்டாச் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா கேதரிங் ஃபுட்லேயுமே நடுவில் ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும். கீழே வைக்கிற ஃபேப்ரிக்கில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரில் வரும். கீழே வைக்கிற ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு கேதர் ஆகும். ஸோ மேலே மெயின் ஃபேப்ரிக் அந்த மாதிரி அந்த ஸ்லிட்குள்ளே விடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி அந்த ஸ்லிட்குள்ளே விடணும். உங்களுக்கு கேதரிங் ஃபுட்டில் அந்த ஸ்லிட் இருக்கும். ஸோ அந்த ஸ்லிட்குள்ளே விடணும். அதுதான் மெயின் ஃபேப்ரிக். கீழே இருக்க ஃபேப்ரிக் உங்களுக்கு ஃப்ரில் ஆகிற ஃபேப்ரிக், அதில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரில் வந்து வரும். ஸோ அந்த இதை உள்ளே விட்டுட்டு கீழே ஒரு ஃபேப்ரிக்கை வச்சு நார்மலாக ஒரே ஸ்டிச் போட்டுடணும். அந்த வந்து உள்ளே விட்டுருக்கிறது வந்து வெளியில் வராமல் மெதுவாக பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடணும். மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கை விட கீழே இருக்கிற ஃபேப்ரிக் 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு வரைக்கும் நீளமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் இதை ஒரு தடவை ஃப்ரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ண தேவை இருக்காது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் ஆகியே வரும். இந்த மாதிரி வரும். ஸோ அடியில் இருக்கிற ஃபேப்ரிக்கில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரில் வரும். ரைட் சைடு ஃபேஸிங் ஈச் அதர் வச்சு மேலே இருக்கிற அந்த ப்ளூ ஃபேப்ரிக்கை நம்ம அந்த ஸ்லிட்குள்ளே விட்டுருந்தோம். இப்போ வந்து இது உங்களுக்கு அட்டாச் ஆகியே வந்திருக்கும். ஸோ இது 2 வேலை இல்லாமல் ஒரே வேலையில் உங்களுக்கு முடிஞ்சிடும். மெயின் ஃபேப்ரிக்கை விட நீங்கள் ஃப்ரில்க்கு எடுக்கிற ஃபேப்ரிக் 1.5லேருந்து 2 மடங்கு வரைக்கும் அதிகம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கேதர் ஆகி வர்றப்போ அப்போ நீட்டாக இருக்கும்.
இது நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஜிக்ஸாக் மிஷின்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். பிரதர், ஜெனோம், சிங்கர்னு நீங்கள் எந்த மிஷினில் இருந்தாலும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இருக்கிற எந்த மிஷினில் வேணாலும் இந்த மாதிரி கேதரிங் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு 3 டைப்பில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கேதரிங், அது வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். இது செகண்ட் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும்னா பின்னாடி பிடிச்சிக்கணும். 3வது ஒன்றுக்கு ஸ்லிட்டில் உங்களோட மெயின் ஃபேப்ரிக் விட்டு கீழே ஃப்ரில் ஃபேப்ரிக் வைக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் டிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.